அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. இதன் காரணமாக புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மீன ராசினியர்களுக்கு புதனுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியன் புதன் வக்ர நிவர்த்தி பெற்றும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீன ராசினியர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசினியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் 3இல் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் தைரிய குறைவாக இருந்தவர்களும் கூட தைரியம் பெறுவீங்க. அவருடைய பார்வை பாக்கியஸ்தானத்தில் விழுவதால் சில எதிர்பாராத நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் உண்டுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால் புதனுடைய ஆற்றல் அதிகரிக்குங்க. பண வரவுகள்ல பிரச்சனை என்பது இருக்காதுங்க. அதே போல் கணவன் மனைவி உறவுகளும் ஓரளவு சீராக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று ஒரே சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே இந்த தருணங்கள்ல எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. திடீரென விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உற்றார் உறவினர்களுடைய பகை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை கிடைப்பது போல் வந்து கை நழுவி செல்லலாங்க. அதிக நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பல காரியங்கள் அரைகுறியாக நிற்கலாங்க. வழிகாட்டு மூலமே வளர்ச்சி ஏற்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம். அதே போல் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தருணங்கள்ல ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறார். ரிஷபராசியில் குரு பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவதால் முதலில் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க. பல நெருக்கடி ஏற்படுங்க. தொழிலில் எதிர்பார்த்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க. யாரையும் நம்பி உங்களால் செயல்பட முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவதாக சொல்லி கடைசி நேரத்தில் கைவிரிப்பார்கள். கடன் சுமை கூடிக்கொண்டே செல்கிறது என்று கவலைப்படுவீங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை கூடுமான வரைக்கும் தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூடுமான வரைக்கும் கடனை மட்டும் வாங்கி விடாதீர்கள். நிச்சயம் தேவைப்படுது என்ற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்கி கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது. கடகத்தில் உள்ள செவ்வாய் இக்காலகட்டம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். இந்த முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லதில்லைங்க. எதிர்பார்ப்புகள் ஏதும் நடைபெறாமல் போகலாங்க. இல்லத்தில் வீண் விரயங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் தொல்லை, பிறராலும் தொல்லை என்கின்ற நிலை உருவாகுங்க. உள்ளத்தில் மகிழ்ச்சி குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விலகும் நிலை உருவாகலாங்க. உறவினர்களுடைய பகை அதிகரிக்கும். இக்காலகட்டத்தில் தன்னம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். கடகத்தில் உள்ள செவ்வாய் இத்தருணங்கள்ல
இடங்கள்ல நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. பண தட்டுப்பாடு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாதுங்க. அதே போல் பெற்றோர் வழியில் ஆதரவு குறையுங்க. பிறருக்காக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. அலுவலக பணியில் தொய்வு ஏற்படுங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த தகவல்கள் வருவதிலும் தாமதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல இத்தருணங்கள்ல மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரும் சுக்கிரனால் நற்பலன்கள் கிடைக்க போகுதுங்க. இருப்பினும் உங்களுடைய ராசிநாதன் குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதால் சில காரியங்களில் தடைகளும் தாமதத்தையும் சந்திக்க நேரிடும். வாங்கிய இடத்தை விற்க முன்வருவீங்க. வாகனத்தால் தொல்லை உண்டுங்க. கடன் சுமை அதிகரிக்குங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை தேவை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மீன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பண நெருக்கடி அதிகரிக்குங்க. ஓய்வின்றி உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் என்பது கிடைப்பது சற்று கடினம் தாங்க. பெற்றோருடைய ஆதரவு மற்ற சகோதரர்களுக்கு கிடைக்கும் அளவு நமக்கு கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீங்க. உத்தியோகத்தில் நினைக்க இயலாத விதத்தில் மாற்றங்கள் ஏற்படுங்க. மனக்குழப்பமும் தன்னம்பிக்கையும் குறையுங்க உண்டாகும் நேரம் இது. எனவே நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எதையும் துணிந்து செய்ய இயலாதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய கிடைபிடி அதிகரிக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவைங்க. பெண்கள் அனைவரும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் சற்று கூடுதலாக இருக்குங்க. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவித்துங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிநாதன் நீச்சம் அடைந்திருப்பதால் எதிர்மறை சிந்தனை மனதில் இருந்து கொண்டே இருக்குங்க. எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ, நாம் போகின்ற பாதை சரிதானா என்கின்ற சந்தேகம் இருக்கும். அதற்கேற்றவாறு சில வேலைகள் தடைப்பட்டு நிற்குங்க அல்லது தாமதப்படும். குடும்ப செலவுகள் அதிகரிக்குங்க. 12 சனி இருப்பதால் செலவுகள் எதிர்பார்த்த வகையில் இருக்குங்க. இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு எச்சரிக்கையோடு இருந்தால் கஷ்டங்கள் குறையும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செய்வது நல்லது. குறிப்பாக கடன் வாங்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க. முடியாத பட்சத்திற்கு தேவையான அளவிற்கு மட்டும், அதாவது தேவைப்படக்கூடிய அளவிற்கு மட்டும் கடன் வாங்குங்க. தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்து கொண்டு எதிர்கால முன்னேற்றத்திற்கு தகுந்த முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மீனராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எதுவும் சாப்பிடாமல் மதியம் பூஜை செய்துவிட்டு சாப்பிடுங்க. வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.